உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உங்களுக்கு திறக்கப்படும் திறக்கப்படும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த விசேஷ வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேத வசனத்தை பிடித்து கொண்டு ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எனக்கு செய்யுன்னு சொல்லி யாரெல்லாம் கேட்குறீங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த வேத வசனத்தின்படியே அன்றைக்கே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலேயும் கூட ஒரு வசனத்தை உங்க முன்னால வைக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பின்பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது, உங்களுக்கு திறக்கப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாளில் கூட உங்களுக்கு நேராக இந்த வார்த்தை வருகிறது. திறக்கப்படும். யாருக்கு? உங்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிஜம் தொலைக்காட்சி நேயர்களே, இதை ஒருவேளை நீங்கள் டிவியில் பார்க்கலாம், இல்லை வேற ஆப்ஸில் பார்க்கலாம், இல்லை யூடியூப்ல நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை வருகிறது. திறக்கப்படும். யாருக்கு? உங்களுக்கு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு அநேகருக்கு அநேக காரியங்கள் மூடப்பட்டிருக்கிறது. வேலை வாய்ப்பு காரியம் மூடப்பட்டிருக்கிறது. சிலருக்கு படிப்பு காரியமே மூடி போய் இருக்கிறது. ஞானமே இல்லை, படித்தது ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் ஒரு சில பேர் தங்களுடைய தொழில் காரியங்கள் மூடப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய பேர் சொல்ற காரியம், என்னுடைய எதிர்கால வாழ்க்கை திருமண காரியம் மூடப்பட்டிருக்கிறது. இன்னும் கற்பத்தின் கனி மூடப்பட்டிருக்கிறது. வீடு கட்டுகிற காரியம் மூடப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு மூடப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி மூடப்பட்டிருக்கிறது. இப்படி அநேகர் நம்ம சொல்லுகிறத நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த நாளில் கூட அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் இந்த வேத வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. திறக்கப்படும். உங்களுக்கு திறக்கப்படும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒண்ணு திறந்தா அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். டேம் இருக்கும், டேம் நிறைஞ்சு இருக்கும். அப்போ டேமை திறந்தால் அந்த சைடுல உள்ள அது போற வழியில இருக்கக்கூடிய அத்தனை வயல்வெளிகளும் செழிப்பாகும். பாசனத்துக்கு தண்ணீர் திறக்கப்படும் பொழுது ஒண்ணு திறக்கப்பட்டால் செழிப்பு உண்டாகிறது. அப்படியானால் என் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு காரியத்தை திறப்பாரையானால், என் ஆண்டவராக கர்த்தர் உங்களுக்காக திறக்க வேண்டியதை திறப்பாரையானால் உடைய வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும், உடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும், உடைய வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க, எப்போ திறக்கப்படும்? அழகா சொல்லப்பட்டாச்சு. உங்களுக்கு திறக்கப்படும். எப்போ திறக்கப்படும்? வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுதுனா எப்பொழுது? வசனம் சொல்லுகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அப்படின்னா திறக்கப்படுவது எதன் அடிப்படையில் இருக்குன்னா, நீங்களும் நானும் தட்டுறதை பொறுத்து தான் இருக்கு. நாம தட்டினால் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். திறக்கிறவர் கர்த்தர். ஆனா எப்போ திறப்பாராம்? தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நாம தட்டாம கர்த்தர் நமக்காக எதையும் திறக்க மாட்டார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, சாதாரணமா எல்லாருக்குமே தெரியும். ஒரு வீட்டுக்கு போறோம், யாராவது ஒருத்தர் உறவினர் வீட்டுக்கு போறோம், அந்த வீட்டு வாசல்ல போய் அந்த கதவை திறக்கணும், நம்ம எல்லாரும் தட்டுறோம். இங்க இருக்கிறது யாரு? அல்லது பேரை சொல்லி நம்ம தட்டுறோம். தட்டுனாதான் திறக்கப்படும். அப்படியானால் ஆண்டவர் சமூகத்துல நிறைவான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தட்ட வேண்டும். எனக்கு அருமையான தேவன் இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லிட்டார், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். 8ஆம் வசனம் கடைசியில் சொல்லப்படுகிறது, தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அப்ப யாரா இருந்தாலும் சரி, நீங்க தேவ சமூகத்துல என்ன காரியம் வேணுமோ அதை நீங்கள் தட்டுவீர்களானால் அது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுறதுனா என்னது? ஒரு காரியம் நமக்கு நடக்கணும்னா அந்த காரியத்தை ஆண்டவர் சமூகத்துல சொல்றது.
ஆண்டவர் சமூகத்தில் நினைவுபடுத்துறது, ஆண்டவர் சமூகத்தில் கெஞ்சி கேட்கறது, ஆண்டவர் சமூகத்தில் அந்த தேவையை கொண்டு செல்றது. அதுக்கு அதான் என்னது? தட்டுறது. கேட்கிறது, தட்டுறது அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கிறது தான் அந்த காரியம். அப்போ எந்த ஒரு காரியம் நமக்கு வேணுமானாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம போராடி கேட்க வேண்டும், ஒரு அழுத்தம் கொடுத்து கேட்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு திறப்பார். தட்டுகிறவர்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். எந்த கதவு அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, எந்த வாசல் அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, எந்த நன்மைகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, அடைக்கப்பட்ட அந்த நன்மையாகிய அந்த கதவை தட்டினால் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அப்போ நம்முடைய ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியங்களை சொல்லி அவரை தட்டுங்கள், உங்கள் தேவைகளை சொல்லி அவரை தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அது திறக்கப்படும். திறக்கப்படாது. எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் உங்களுக்காக திறப்பார், உங்களுக்காக திறப்பார், உங்களுக்காக திறப்பார். உங்க இருதயத்துல அதற்கான ஒரு காரியத்தை கர்த்தர் சமூகத்தில் ஒரு அழுத்தம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக திறப்பார். அன்றைக்கு பூட்டப்பட்ட கல்லறை இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மேல அந்த ஒரு கல்லை வச்சு பூட்டினாங்க. அப்ப அந்த ஸ்திரீகள் சொல்லும்போது, எவன் நமக்காக இந்த கல்லை புரட்டி தள்ளுவார் அப்படிங்கிற ஒரு 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 வார்த்தை அவங்க இருதயத்தில் வருகிறது. அவங்க சொல்லிட்டே போறாங்க, எவன் நமக்காக இந்த கல்லை புரட்டி தள்ளுவார். அந்த கல்லை குறித்து ஒரு அழுத்தத்தோடு இருதயத்தில் அவங்க பேசுற வார்த்தையை அவங்க ஏறிட்டி பார்க்கும் பொழுது அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். திறந்திருந்தது, கல்லறை திறந்திருந்தது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, எந்த ஒரு காரியமானாலும் சரி கர்த்தர் சமூகத்தில் கொண்டு தட்டு வைங்க, கர்த்தர் சமூகத்தில் கொண்டு நிறுத்துங்க. என்ன ஒரு தேவையானாலும் சரி தேவ சமூகத்தில் கொண்டு வச்சு ஆண்டவர் சமூகத்தில் ஒரு அழுத்தம் கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். அது எதுவானாலும் சரி கர்த்தர் திறப்பார். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலையும் கூட தகப்பனே, அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. அநேக கதவுகள் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில, பொருளாதாரம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில, ஆண்டவரே சரீர ஆரோக்கியம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில, எதிர்காலமே அடைக்கப்பட்ட சூழ்நிலையில கலங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இந்த வார்த்தையை கொடுத்து பிள்ளைகளை நீங்க தேற்றி இருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்ற வேத வசனத்தின்படி ஏசப்பா உம்முடைய நாமத்தினால எவை இந்த காரியத்தை கொண்டு உம்முடைய சமூகத்தில் கேட்கிறார்களோ, தட்டுகிறார்களோ, அந்த காரியம் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும் ஐயா. ஆசீர்வாதம் திறக்கப்படட்டும், சரீர ஆரோக்கியம் திறக்கப்படட்டும், கையின் பிரயாசங்கள் திறக்கப்படட்டும், எதிர்கால காரியங்கள் திறக்கப்படட்டும், குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுடைய ரட்சிப்பு உண்டாகட்டும் ஐயா. அப்பா, ஒவ்வொரு காரியத்தில் பிள்ளைகளுக்கு நன்மைகளை என் ஆண்டவரின் வழங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்க செய்ய போறதற்காய் நன்றி, நீங்க செய்ய போறதற்காய் நன்றி. கிருபைகள் பெருகட்டும், கிருபைகள் பெருகட்டும் ஐயா. இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க, இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க. நீங்க செய்ய போறதற்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அடைப்பட்ட வாசல்கள் இன்றைக்கு திறக்க போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கிருபைகள் பெருகட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் தெளிவாய் சொல்லிட்டார், உங்களுக்கு திறக்கப்படும், அப்பொழுது திறக்கப்படும். எப்பொழுது? நீங்கள் தட்டும் பொழுது. இப்பவுமே தட்ட ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் திறப்பார். God bless you.